பொது பிரச்சனைக்காக அரசு அலுவலகங்கள்ல மக்கள் கொண்டு போய் மனுக்களை கொடுக்கும்போது உடனடியா அந்த அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காம போகும்போது ஒவ்வொரு நாளும் அதனுடைய பிரச்சனை தீவிரமாகி கடைசியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கூட கொண்டு வந்து விட்டுருது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அக்ரி மார்க்கெட்டிங் துறை காவல் கிணறு விளக்குல இருக்கக்கூடிய மலர் வணிக வளாகத்தை ஒரு தனியாருக்கு ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்தப்படி இந்த பகுதி மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா அந்த ஒப்பந்ததாரர் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மேய்ச்சல் புறம்போக்கு இடம், அதுக்கு போகக்கூடிய பாதை, இதை எல்லாத்தையுமே அடைச்சி வேலி போடுறாங்க. இந்த பொது பாதைக்கு 2 பக்கத்துலயும் கடைகள், வீடுகள், பொதுமக்களுடைய இடங்கள் எல்லாம் இருக்கு. காலங்காலமா இந்த பாதையை தான் உள்ள இருக்கிற மக்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா இந்த தனியார் ஒப்பந்ததாரர் இந்த முன்னாடியே அந்த பாதையும் சேர்த்து அதற்கு பேரிகார்ட் போட்டு வேலி அமைச்சு உள்ளுக்குள்ள இந்த மக்கள் போகிறதுக்கு தொந்தரவு செய்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லா துறைகளுக்கும் தாசில்தாருக்கு மனு கொடுக்குறாங்க, கலெக்டருக்கு கொடுக்குறாங்க, போலீஸ்க்கு கொடுக்குறாங்க, எஸ்பி வரைக்கும் போறாங்க. இந்த மக்கள் மனு கொடுக்காத ஏறி இறங்காத அலுவலகங்களே கிடையாது. ஆனா கடைசியா எந்த அலுவலகங்களும் எந்த அதிகாரிகளும் இதற்கான நடவடிக்கை எடுக்காததுனால அவங்க கடைசியா கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகும் திரும்பவும் ஒவ்வொரு அலுவலகமா போய் இந்த ஆர்டரை காமிக்கிறாங்க. எந்த அலுவலருமே உரிய நடவடிக்கை எடுக்காததுனால கிட்டத்தட்ட சரியா 1 வருடத்துக்கு பிறகு, அதாவது கடந்த வருடம் 2025 மே மாதம் இவங்க அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு பிறகு இனி எந்த அலுவலர்களையும் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்த இந்த மக்கள் அந்த இடத்துல உள்ள வேலியை அவங்களே அகற்றுறாங்க. அப்படி அகற்றும் போது அந்த ஒப்பந்ததாரர் போலீஸை வரவழைக்கிறாங்க. அந்த போலீஸ் இந்த பொதுமக்கள் கிட்ட நீங்க என்ன ரவுடித்தனம் பண்றீங்களான்னு இவங்களை மிரட்டும் போது பொதுமக்கள் என்ன கேட்குறாங்க, 1 வருடமா நாங்க எல்லா அலுவலகங்களுக்கும் கொண்டு போய் மனுக்களை கொடுக்குறோம், காவல்துறைக்கும் கொடுத்துருக்குறோம், அப்பெல்லாம் வராத காவல்துறை இப்ப அவங்க போன் பண்ணோன்னு நீங்க நிக்கிறீங்களேன்னு சொல்லி ஆதங்கத்துல கேட்குறாங்க. இந்த பிரச்சனை தாசில்தார் காதுகளுக்கு எட்டும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு 5 நாள் மட்டும் பொறுமையா இருங்க, இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, நாங்க அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வந்து தர்றோம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இந்த அரசு அலுவலர்கள் இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஆதரவா போக வேண்டிய அவசியம் இல்லை, பொதுமக்கள் கோரிக்கைக்கும் ஆதரவா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவணங்கள் என்ன சொல்லுது, இது பொது பாதையா, அதுல என்ன இருக்குதோ அதுபடி அவங்க தீர்ப்புகளை கொடுத்து அதை சரி பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம். ஆனா ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இப்படி உடனடியா தீர்வு காணாம போறதுனால அவ்வளவு மன உளைச்சல், பிரச்சனைகள், பண விரையும், கால விரையும், கடைசியில பிரச்சனைகள் தீவிரமாகி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடுது. இனியாவது காலம் தாழ்த்தாம இந்த சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி இந்த பொது பாதையை இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பயன்படுத்துறதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நாம நம்புறோம்.